Very good morning to everyone. Welcome to Vijayakumar IAS Academy. So TNPSC Group 2A Prelims கான General English classes பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட கிளாஸ் மோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லாங்குவேஜில் 100/100 எடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த 100/100 கொஷின்ஸை நீங்கள் போடுறதுக்கு உங்களுக்கு இந்த கிளாஸஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ப்ரொவைடட் எல்லா கிளாஸையுமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணுறதும் அந்த அன்னைய டேயில் அதை அந்த வீக்குக்குள்ளார அந்த கிளாஸோட செஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அண்ட் டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். அண்ட் ரூல்ஸ் சொல்கிறத மெமரி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒர்க்ஸை இது எல்லாமே நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் இதை அச்சீவ் பண்ணலாம். இந்த தடவை என்ன அப்படின்னா நான் புக்ஸும் உங்களுக்கு வாங்க சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வந்து புக்கை வாங்கிக்கோங்க. இது எல்லாமே ஏன்னா நிறைய கொஷின்ஸ் ஆட் ஆன் ஆயிருந்தாலும் உங்களுக்கு புக் பேக் எக்ஸசைஸ்லாம் நமக்கு நிறைய உங்களுக்கு போட்டு பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ பிடிஎஃபே வச்சு படிக்கிறது அப்படிங்கிறது என்ன சொல்கிறது உங்களுக்கு அது ஒரு பெஸ்ட் திங்காக இருக்காதுங்கிறது என்னோட சஜஷன். ஸோ கண்டிப்பாக புக்கை மட்டுமாவது வாங்கிக்கோங்க. அண்ட் ஏன்னா அந்த புக்கு வந்து இந்த 100/100 எடுக்கிறதுக்கு அந்த புக்கில் எல்லாமே இருக்கணும்னு அந்த ரிவைஸ்டு வெர்ஷனை நான் வந்து நிறைய ஒர்க் பண்ணி நம்ம அதில் போட்டிருக்கோம். நிறைய வொக்காபுலரி அட்வான்ஸ்ட் வொக்காபுலரிஸ் அதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா சோர்ஸ் எங்கேருந்தெல்லாம் எடுத்திருக்காங்க அந்த மாதிரி சோர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ரிவைஸ்டு வெர்ஷனில் போட்டிருக்கோம். ஸோ மேக் யூட்டிலைஸ் ஆஃப் தட். அண்ட் நம்ம இந்த வீக் பார்த்தீங்க அப்படின்னா கிராமர் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த லாஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு இப்போது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக்னு சொல்லியிருக்கேன். 6 கொஷின்ஸ் உங்களுக்கு அதுலேருந்து வரும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக நமக்கு அந்த வெயிட்டேஜ் வந்து யூனிட் 1ல் இருக்குது. அடுத்த டாபிக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்னையோட கோட் பார்த்தீங்க அப்படின்னா work and work alone is the key to success by Lal Bahadur Shastri. So Lal Bahadur Shastri பார்த்தீங்க அப்படின்னா he was the second prime minister of India. அது மட்டும் இல்லை ஒரு என்ன சொல்கிறது எக்ஸ்ட்ரீம் ஹானஸ்ட் பர்சன் அண்ட் சிம்பிள் பர்சன் அப்படின்னு அவரை மென்ஷன் பண்ணலாம். அண்ட் ஜெய் ஜவான் ஜெய் கிசான் அப்படிங்கிற ஸ்லோகன் எல்லாம் அவரோடது தான். அண்ட் இண்டோ பாக் வாரில் அவர் வந்து அந்த திங்கை வந்து ஸ்ட்ராங் அண்ட் காமாக வந்து ரிசால்வ் பண்ணதுனாலே ஒரு மேன் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஸோ வாட் ஹீ பிலீவ்ட் இஸ் அ பிக் சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து இட் கெனாட் பி அச்சீவ்டு வித்தவுட் சம் ஆக்டிவ் டெய்லி எஃபர்ட்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த கோட். நம்ம சொல்லிட்டு இருக்கிறது இல்லை, நம்ம நினச்சிட்டே இருக்கிறது இல்லை பண்ணுறதுன்னு, அதில் வந்து தட் இஸ் நாட் த கீ டு சக்ஸஸ். ஒன்லி த்ரூ அவர் என்ன சொல்கிறது ரெகுலர் எஃபர்ட்ஸ், கன்சிஸ்டன்ட் எஃபர்ட். நான் இன்னைக்கு படிக்கிறேன், நாளைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போனேன், அடுத்த நாள் எங்கள் ஃபேமிலியில் ஒரு ப்ராப்ளம், எல்லாத்தையுமே விட்டுருங்க. இந்த ஒரு 6 monthsோ 3 monthsோ நான் படித்தா உங்கள் எல்லா டோட்டல் ஃபேமிலிக்கும் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா ஒரு கவர்மெண்ட் சர்வீஸில் போய் உட்காந்து நீங்கள் வந்து அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு ப்ரொடெக்ஷன் உங்களோட ஃப்யூச்சராக ஒரு ஃபோல் ஃப்ளெஜ்டாக உங்கள் ஃப்யூச்சரிஸ்டிக்காக உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்காக இன்னைக்கு உங்களோட நிறைய விஷயங்களை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கள். யூ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட் ஃபார் தட். அதுதான் வந்து ஒரு கீ சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வித் தட் நோட் என்ன அப்படின்னா வாட் எவர் த டிஃபிகல்ட்டிஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது ரீசனாக சொல்லாமல் இந்த 3 months இந்த 6 months நான் இதை எய்ம் பண்ணதை நான் அச்சீவ் பண்ணுவேன். பண்ணதுக்கு அப்புறமே வாட் எவர் த டிஃபிகல்ட்டிஸ் யூ ஹவ் ஃபேஸ் அது எதுவுமே உங்கள் முன்னாடியே இருக்கவே போகிறதில்ல சக்ஸஸ்க்கு பார்க்க. ஸோ இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி நல்லா படிங்க. அண்ட் இன்னையோட டாபிக் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஈஸி டாபிக் தான், வேர்ப்ஸு அண்ட் இட்ஸ் டைப்ஸ். ஸோ இதுவும் வந்து நம்ம வேர்ப்ஸில் தான் வரும். ஸ்டில் கொஷின் வெயிட்டேஜை பொறுத்து என்ன அப்படின்னா இன்ஃபினிட்டிவ் ஜீரண்ட் பார்ட்டிசிபிள் அது ஒரு தனி சாப்டராகவே நம்ம பார்க்க போகிறோம். நவ் டுடேஸ் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா வேர்பில் மெயின் வேர்ப்ஸ்னால் என்ன, ஆக்சிலரினா என்ன, ரெகுலர்னா இர்ரெகுலர்னா என்ன. இதில் கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 2 கொஷின்ஸ் வந்து இது வரைக்கும் வந்திருக்கு. பட் நம்ம இதை வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா செப்பரேட் டாப்பிக்காக நம்ம சொல்ல முடியாது. வேர்ப்ஸ் எப்பயுமே என்ன அப்படின்னா இன்டர் கனெக்டட் தான். ஹோல் ஆஃப் அ கிராமருக்குமே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறது இந்த வேர்ப்ஸ் தான். அது ஸ்பெசிஃபிக்காக இந்த 2 கொஷினில் தான் யூஸ் ஆனது அப்படின்னு கிடையாது. நிறைய கிராமர் கொஷினில் உங்களுக்கு இந்த வேர்ப்ஸ் வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். இட்ஸ் இம்பார்ட்டன்ட் பட் இட்ஸ் வெரி ஈஸி டாபிக்.
ஸோ வேர்ப்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு ஜஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நம்ம பார்க்கும்போது ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி ஜஸ்ட் பார்த்துருப்போம். இங்கே வந்து நம்ம டீட்டெயிலாக அதை வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வேர்ப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான பார்ட் ஆஃப் ஸ்பீச் விச் எக்ஸ்பிரஸஸ் என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணோம் அப்படிங்கும்போது ஆக்ஷன், அக்கரன்ஸ் ஆர் ஸ்டேட் ஆஃப் பீயிங். 3 விஷயமா நம்ம அங்கே பார்த்துருப்போம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இல்லைன்னா ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு செயலை செய்கிறது அதை வந்து என்னன்னு சொல்லுவோம், வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அக்கரன்ஸ் அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லலாம். இல்லை ஸ்டேட் ஆஃப் பீயிங் எந்த ஸ்டேட்டில் இருந்துச்சு அந்த விஷயம் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான திங்ஸை மென்ஷன் பண்ணுற வேர்டை வி கால் இட் அ verb and it serves as the main building block in a sentence. ஏன் அப்படின்னா ஒரு சப்ஜெக்டை பற்றி பேச போகிறோம். சப்ஜெக்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், தட் மீன்ஸ் நவுன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஈக்குவலி த வேர்ப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த சப்ஜெக்டை பற்றி ஏதாவது சொல்கிறது தானே அந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு. அப்போது கன்வேயிங் வாட் த சப்ஜெக்ட் இஸ் டூயிங் ஆர் இன் வாட் கண்டிஷன் த சப்ஜெக்ட் இஸ். ஸோ அதை சொல்கிறது தான் இந்த வேர்ப். அப்போ இதுவுமே வந்து என்ன அப்படின்னா ஒரு மெயின் பில்டிங் பிளாக்குன்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ வேர்ப்ஸ் ஆர் எசென்ஷியல் ஃபார் கன்ஸ்ட்ரக்டிங் மீனிங்ஃபுல் அண்ட் கிராமட்டிக்கலி கரெக்ட் சென்டென்ஸை நம்ம கொடுக்கறதுக்கு நேற்று நடந்ததை நாளைக்கு நடக்கிற மாதிரியான வர்பை புட்டப் பண்ணோம்னா மீனிங்ஃபுல்லாக இருக்குமானா இருக்காது. அப்போ வர்போட 3 ஃபார்ம்ஸில் எந்த ஃபார்மானா எந்த டென்ஸுக்கு போடணுங்கிறது தெரிஞ்சாதான் அ சென்டென்ஸ் வில் பி கிராமட்டிக்கலி கரெக்ட். ஸோ அதுக்கு நமக்கு வேர்ப்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் டைப்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ். ஸோ இந்த வேர்ப்ஸோட ஸ்பிளிட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் வர்பு, ஆக்சிலரி வர்பு அப்படின்னு 2 டைப்ஸ். மெயின் டைப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது 2 தான். அடுத்து இந்த மெயின் வர்ப்ஸில் தான் நம்ம என்னன்னு பார்க்க போகிறோம், டிரான்சிட்டிவ், இன்ட்ரான்சிட்டிவ், ரெகுலர், இர்ரெகுலர், ஃபைனைட், நான் ஃபைனைட். இந்த ஃபைனைட் அண்ட் நான் ஃபைனைட் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நம்மளோட இன்ஃபினிட்டிவ் ஜிரண்ட் பார்ட்டிசிபிள். ஸோ அதில் தான் வந்து நமக்கு அந்த டாபிக் வந்து வரும். பட் இது வந்து இன்ஃபினிட்டிவ் ஜிரண்ட்ங்கிறதுனால தனி டாப்பிக்காக பார்ப்போம். அண்ட் ஆக்சிலரி வேர்ப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2 கைண்ட்ஸு, மாடல் வேர்ப்ஸு, ஹெல்பிங் வேர்ப்ஸ்னு 2 கைண்ட்ஸாக நமக்கு ஆக்சிலரி வந்து பிரியுது. ஸோ நம்ம ஒன்றையும் வந்து பர்டிகுலராக தனித்தனியாக பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மெயின் வேர்ப்ஸ் இப்போ வந்து இதில் வராமல் நம்ம எப்படி சொல்லலாம், வர்பு வந்து 3 விஷயங்களை நமக்கு பண்ணும். ஆக்ஷனாக இருக்கும், இல்லை லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்ஷன் வேர்ப்ஸ். ஸோ இந்த ஆக்ஷன் வேர்ப்ஸில் நம்ம சொன்னோம் என்ன அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து ஃபிசிக்கல் ஆர் மென்டல் ஆக்டிவிட்டீஸ் அந்த எக்ஸ்பிரஸ் ஆர் சம்மன் ஆர் சம்திங், யாரோ அவங்க பண்ணிட்டு இருக்கிற விஷயத்த அந்த இடத்துல சொல்லும். அதோட இதில் மெயின் திங் என்ன அப்படின்னா தெர் இஸ் அ சென்ஸ் ஆஃப் மூமெண்ட் ஆர் சேஞ்ச் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஆக்ஷன் வேர்ப்ஸை பொறுத்த வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரீட் பண்ணீங்க அப்படின்னா ரன், ஜம்ப், ரைட், திங்க், ஃபிசிக்கல், எய்தர் ஃபிசிக்கல் இருக்கும் இல்லை மென்டல் ஆக்டிவிட்டி இருக்கும். ஃபீல், குக், டான்ஸிங். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டி வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதே லிங்கிங் வேர்ப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பி ஃபார்ம் வேர்ப்ஸ் மெயின்லி am, is, are, was, were. இது என்ன பண்ணோம் அப்படின்னா they connect the subject of a sentence to a noun or adjective, நவுனோடைய அப்ஜெக்டிவோடைய இந்த சப்ஜெக்டை that describes or renames it. அதை டிஸ்கிரைப் பண்ணவோ அவங்க ரீநேம் பண்ணுறதுக்கோ ஷீ இஸ் அ டாக்டர் அப்படின்னு சொல்கிறோன்னா அந்த ஷீ நவுன் இருக்காங்களே அவங்க யாராக இருக்காங்க, இல்லை அவங்களுக்கு என்ன நேம்னா டாக்டர், ஷீ இஸ் அ டாக்டர். ஸோ அந்த இடத்துல ஒரு லிங்கிங்காக வந்து ஆக்ட் பண்ணோம். அண்ட் தென் தே டு நாட், அது வந்து ஆக்ஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணாத என்ன பண்ணோம், பட் ரேதர் எஸ்டாப்ளிஷ் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த சப்ஜெக்ட் அண்ட் த காம்ப்ளிமெண்ட். அதை பற்றி என்ன சொல்கிறோம் நம்ம அப்படிங்கிற அந்த காம்ப்ளிமெண்ட்டையும் கனெக்ட் பண்ணுறது தான் என்னென்னா லிங்கிங் வேர்ப்ஸ். ஸோ அந்த வேர்ப்ஸில் ஆஃபனாக நம்மளோட பி ஃபார்ம் வேர்ப்ஸு அண்ட் சம் அதர் வேர்ப்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சீம், அப்பியர், பிகம். இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் நம்ம அந்த பியூர்லியர் இதில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான லிங்க் பண்ணுற வேர்ட்ஸ். ஹீ பிகம் அ டீச்சர் அப்படின்னா அவங்க என்னவா ஆனாங்க அப்படின்னா வாட் ஸ்டேட்டில் என்னவா எக்ஸிஸ்ட் ஆயிருக்காங்கன்னா ஹி பிகம் அ டாக்டராக எக்ஸிஸ்ட் ஆயிருக்காரு, ஹி பிகம் அ டாக்டர். ஸோ அந்த ஸ்டேட் ஆஃப் பீயிங் என்னவா இருக்காங்க, இதை மாதிரி அது வந்து என்ன பண்ணோன்னா மென்ஷன் பண்ணும். அதே ஹெல்பிங் வேர்ப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நம்மளோட மாடல் வேர்ப்ஸ் தான். ஹெல்பிங் வேர்ப்ஸ் வந்து ஆக்சிலரி வேர்ப்ஸ் தான் அண்ட் யூஸ் டு
டுகெதர் வித் த மெயின் verb. மெயின் வெர்போட அட்டாச்சாக தான் இது வரும். ஓகே, அட்டாச்சாக வரும். வாட் இட் வில் எக்ஸ்பிரஸ் அப்படின்னா டென்ஸ், மூட், வாய்ஸ், இல்லை என்ன ஆஸ்பெக்டில். மோஸ்ட்லி தே கம் பிஃபோர் த மெயின் verb in a sentence and provide additional information about the action. அந்த வர்போட ஒரு அடிஷ்னலான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்கு மெயின் வெர்புக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஹெல்பிங் வெர்ப்ஸ் வரும். ஸோ நம்ம பார்க்கலாம் எக்ஸாம்பிள்ஸில் பார்க்கும்போது. ஸோ இது மெயினாக என்ன விஷயங்கள் இந்த வெர்ப் பண்ணுதுன்னு சொன்னோம்ல, ஸோ அதுக்கான ஒரு ஃபியூ திங்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஷன் வெர்ப்ஸ் என்ன பண்ணும், ஒரு ஃபிசிக்கல் ஆர் மென்டல் ஆக்டிவிட்டி இருக்கணும். லிங்கிங் வேர்ப்ஸில் வந்து என்ன பண்ணும், இட் வில் கிவ் த கனெக்ஷன் பிட்வீன் த காம்ப்ளிமெண்ட் அண்ட் சப்ஜெக்ட்னு பார்த்தோம். ஸோ ஹெல்பிங் வேர்ப்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ அது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் இன்ஃபர்மேஷனை நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். த கேட் சேஸ்டு த மவுஸ். சேஸ்டுங்கிறது என்ன பண்ணுது, சேஸ் பண்ணுதுன்னா ஓடுனுச்சுன்னு அர்த்தமா. மவுஸை வந்து துரத்திட்டு ஓடுனுச்சு, சேஸ் பண்ணுச்சு. ஷீ ஈஸ் அவங்க என்னன்னா அ டேலண்டட் மியூசிஷியன். எஸ், வி ஹாவ் கம்ப்ளீட்டட் த ப்ராஜெக்ட். கம்ப்ளீட்டட் தான், பட் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வி ஹாவ் கம்ப்ளீட்டட் த ப்ராஜெக்ட். ஸோ அந்த டென்ஸை மென்ஷன் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த ஆக்சிலரி ஹெல்பிங் வேர்ப்ஸ் வந்து அந்த மெயின் வெர்புக்கு முன்னாடி வந்திருக்கு. அண்ட் மாடல் வேர்ப்ஸ் பார்த்தோம். மாடல் வேர்ப்ஸ் வந்து நமக்கு கேன், குட், வில், வுட், ஷல், ஷுட், மே, மைட், மஸ்ட், ஆட் டு, டேர் டு, இதெல்லாம் மாடல் வேர்ப்ஸ். நம்ம எல்லா லிஸ்ட்டு இப்போ பார்ப்போம். ஸோ யூ மஸ்ட் ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க். அப்போ இது என்னது, நெசசிட்டி, கம்பல்சரியாக என்ன பண்ணணும், நீங்கள் ஹோம்ஒர்க்கை முடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது. ட்ரான்சிட்டிவ் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ்ல என்னென்னா, ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் வந்து ஒரு டைரக்ட் ஆப்ஜெக்ட் அங்கே இருக்கும், இருந்தால் தான் அதை ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ்ன்னு சொல்ல முடியும். ஷி பாட் அ நியூ கார். இந்த நியூ காருங்கிறது ஒரு டைரக்ட் ஆப்ஜெக்ட் இல்லையா. வாட் ஷி பாட் அ நியூ கார், என்ன வாங்கினாங்க. அதே இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸில் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட் தேவையே படாது, அது இது வந்து ஒர்க் ஆகுது. தே லாஃப்டு லவுட்லி. லவுட்லிங்கிறது நமக்கு அட்வர்பில் போயிடும். இங்கே இதுவே இல்லைனாலும் தே லாஃப்டு அப்படின்னு நீங்கள் கட் பண்ணால் கூட மீனிங் இருக்கும். ஓகே, தே லாஃப்ட், அவங்க சிரிச்சிட்டு இருந்தாங்க. எப்படி சிரிச்சிட்டு இருந்தாங்கன்னா சத்தமாக சிரிச்சிட்டு இருந்தாங்க, லவுட்லி. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஷி பாட் அப்படின்னு கட்டாயி நிற்கும். அந்த நியூ கார்னா பாட்னா என்ன வாங்கினாங்கிறதுக்கு மீனிங் வராது. அந்த நியூ காரை ஆட் ஆன், ஒரு டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஆட் ஆனாதான் இந்த verb வந்து மீனிங் கொடுக்கும். அதுதான் வந்து transitive. Even if there is no verb, it will give a meaning. It's called a intransitive verbs. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு வந்து பேசிக்கான இன்ஃபர்மேஷன் அபவுட் வேர்ப்ஸ். ஸோ அடுத்து இருக்குது லிஸ்ட். ஸோ இந்த லிஸ்ட்டை நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து காமனாக எக்ஸாம்ஸில் எப்பயுமே வர்றது இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் இருக்கவே கூடாது. இந்த வேர்ப் லிஸ்ட்டோட 3 ஃபார்ம் தெரியாமல் நம்ம வந்து கிராமரை படிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான வேர்ட்ஸில் 3 ஃபார்ம்ஸ் என்னென்ன அப்படின்னு உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்போம். நீங்கள் டெய்லி என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, எத்தனை அமௌண்ட் படிக்க முடியும் வந்து ஓவர் அப்படியே ரொம்ப மெமரி பண்ணி வச்சுக்கணும்னா இல்லை. நம்ம அதை ரிப்பீட்டடாக ரிவிஷனில் போட்டாலே ஒரு 5 தடவை படித்தோம்னா கேட்ச் வந்து காட்டுன்னு தான் வரும். இதை நான் வந்து என்ன சொல்கிறது, பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஃபார்முலா மேலே மெமரி பண்ண தேவையில்லை. அப்போ எனக்கு பிரேக், ப்ரோக், ப்ரோக்கன். ஆனால் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுறதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஈஸியாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் வந்து நமக்கு அந்த எக்ஸாக்டான டிஃப்ரென்ஸ் என்ன வருது 3 ஃபார்ம்ஸ்லையும் அதை நீங்கள் கண்டிப்பாக படிச்சாகும். ஸோ இந்த சார்ட் உங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். அப்போது சம் பேசிக் கொஷின்ஸ் இருக்குது. வேர்புன்னு ஸ்பெசிஃபிக்காக தனியாலாம் நமக்கு வந்து வேர்பை போடல. டென்ஸு, வர்பு இதெல்லாம் டுகெதராக தான் நம்ம வந்து கொஷினை வந்து பார்க்குறோம். அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா மெயின் வேர்ப்ஸ் அண்ட் ஆக்சிலரி. ஸோ மெயின் வேர்ப்ஸும் ஆக்சிலரி நம்ம சொன்னோம். வேர்ப்ஸோட 2 மெயின் ஃபார்ம்ஸ் என்ன அப்படின்னா மெயின் வேர்ப்ஸ் அண்ட் ஆக்சிலரி வேர்ப்ஸ். என்ன, வாட் இஸ் மெயின் வேர்ப்னா பிரைமரி மீனிங் ஆஃப் த சென்டென்ஸ். ஒரு சப்ஜெக்ட் என்ன செயலை செஞ்சாங்கன்னு பிரைமரியாக சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை மெயின் வெர்புன்னு சொல்லிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஷி வாக்ஸ் டு ஸ்கூல். அந்த சப்ஜெக்ட் என்ன பண்ணாங்கன்னு சொல்ல வராங்கன்னா அவங்க நடந்து போனாங்க ஸ்கூலுக்குங்கிறது தான். அதுதான் வந்து கோர் கான்செப்ட். அப்போ இந்த வாக்ஸுங்கிறது மெயின் வெர்ப். த புக் ஈஸ் இன்ட்ரெஸ்டிங்.
அந்த புக்கு எப்படி என்ன ஸ்டேட் ஆஃப் பீயிங் எப்படி இருந்ததுன்னா இஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த இடத்துல இந்த புக்கை பற்றி நான் சொல்ல வரதுக்கு யூஸ் பண்ணுறதுனால இது மெயின் வேர்ப். தே ஏட் டின்னர். அவங்க என்ன பண்ணாங்க நம்ம சொல்கிறோம், சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அதுதான் நான் சொல்லணும் மெயினாக. தே ஏட் டின்னர், அந்த ஏட்டுங்கிறது மெயின் வேர்ப். இப்போ இந்த மெயின் வேர்பை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, வாட் இஸ் த சப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ன்னு கொஷின் பண்ணி பாருங்கள். சப்ஜெக்ட் இல்லை அது என்ன ஸ்டேட் ஆஃப் பீயிங்கில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து மெயின் வேர்ப். த கேட் ரன் அக்ராஸ் த ஸ்ட்ரீட். த சன் ஷோன் பிரைட்லி இன் த ஸ்கை. ஷி சீம்டு ஹாப்பி. த புக் பிகம் அ பெஸ்ட் செல்லர். ஸோ இதெல்லாம் கோர் ஒர்க் ஆஃப் த சப்ஜெக்ட். இதுதான் அந்த சப்ஜெக்டுக்கு பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நம்ம சொல்கிறோம். அதே ஆக்சிலரி அப்படின்னா ஹெல்பிங் வெர்பு தான். இது என்ன பண்ணோம்னா இட் வில் கம் அலாங் சைடு த மெயின் வெர்ப். இப்போது நம்ம சொல்லிட்டோம் ஒரு விஷயம் அவங்க சப்ஜெக்ட் பண்ணுறாங்க, எக்ஸாக்டாக அவங்க இன்டென்ஷன் என்னன்னு தெரியப்படுத்துறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் என்னென்னா ஆக்சிலரி வேர்ப்ஸ். அது சொல்லும் ஒருத்தவங்க வந்து நம்மளை கண்டிப்பாக இதை பண்ண சொல்கிறாங்களா, இல்லை நமக்கு சாய்ஸ் கொடுக்குறாங்களா, இல்லை என்ன சொல்கிறது அவங்க வந்து ஆர்டராக கொடுக்குறாங்களா, இல்லை இப்போ ஒரு ஆப்ளிகேஷன் நம்ம செய்ய வேண்டியது நம்ம கடமைனே நமக்கு புரிய வைக்கிற மாதிரி இருக்கா. இந்த மாதிரி அவங்களோட ட்ரூ இன்டென்ஷனை நமக்கு மென்ஷன் பண்ணுறதுக்காக வரது தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிலரி ஹெல்பிங் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் வாக்கிங். இப்போ இங்கே வாக்கிங்கிறது தான் நம்ம மெயின் வேர்ப். நடந்துகிட்டு இருக்காங்க, இப்போ நடந்துட்டு இருக்காங்கிறது எக்ஸ்ட்ராக்ட் தான். ஷீ இஸ் வாக்கிங். இஸ்ங்கிறது ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்பு. இந்த இடத்துல இஸ் ஆக்சிலரியாக தான் ஆக்ட் பண்ணுது. தே ஹாவ் ஈட்டன் டின்னர். ஆர் யூ கோயிங் டு த ஸ்டோர். இங்கே உங்களுக்கு மாற்றி போடுறாங்க ஆர் கோயிங். கோயிங்கிறது போனாங்கங்கிறது நமக்கு வந்து மெயின் வெர்பு. ஈட்டன் சாப்பிட்டாங்கங்கிறது மெயின் வெர்பு. அப்போ ஹாவ் ஆர் இதெல்லாம் என்ன அப்படின்னா ஆக்சிலரி வேர்ப்ஸ். இப்போ இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸு இதெல்லாம் இருக்குன்னா நம்ம பெருசாக கண்டுபிடிக்கலாம் வேண்டாம், அப்படியே அங்கே இருக்கும். ப்ரைமரி ஆக்சிலரி மாடல்ஸ்ன்னு அந்த லிஸ்ட்டு வந்து நமக்கு இருக்குது. பி ஃபார்ம் வேர்ப்ஸு, டூ வேர்ப்ஸு, ஹாவ் வேர்ப்ஸ். ஆம் இஸ் ஆர் வாஸ் வேர், டூ டிட் டஸ், ஹாவ் ஹாஸ் ஹேட். இதெல்லாம் யாருன்னா ப்ரைமரி ஆக்சிலரிஸ். ஆக்சிலரியோட 2 டைப்ஸ். அடுத்து யாருன்னா மாடல்ஸ். ஸோ மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா கேன், குட், மே, மைட், ஷல், ஷுட், வில், வுட், மஸ்ட். இதோ அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 9+ செமி மாடல்ஸாக இதை கன்சிடர் பண்ணுறாங்க. நீட், டேர், யூஸ்டு டு, ஆட் டு. நம்ம இதை என்னன்னு திரும்ப பார்ப்போம். ஸோ இந்த வேர்ப்ஸ் எல்லாம் தான் என்ன பண்ணோம், ஆக்சிலரியாக ஆக்ட் பண்ணோம். வர்பு லிஸ்ட்டும் நம்ம இங்கே படிச்சிட போகிறோம். இப்போ இந்த மாடல்ஸு என்ன பண்ணோம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் இந்த ஆக்சிலரினா ஹெல்ப் பண்ணுது. என்னத்துக்கு அது என்ன ஹெல்ப் அங்கே பண்ணுறதுன்னா இட் இண்டிகேட் த மொடாலிட்டி. தட் மீன்ஸ் அவங்க எந்த இன்டென்ஷனில் அதை சொன்னாங்கன்னு தெளிவாக நமக்கு சொல்கிறதுக்கு. லைக்லிஹுட் ஃபார் எக்ஸாம்பிள், லைக்லிஹுட், எபிலிட்டி, பர்மிஷன் கேட்குறமா, ரெக்வஸ்டா, கெப்பாசிட்டியை தெரிஞ்சுக்கிறதுக்கு கேட்குறாங்களா, சஜஷனா, ஆர்டரா, ஆப்ளிகேஷனா, அட்வைஸா, இதை மாதிரி என்ன டோனில் அந்த ஸ்பீக்கர் பேசுகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடல் வேர்ப்ஸை இல்லை ஹெல்பிங் வேர்ப்ஸை நம்ம பக்கத்தில் போடுறோம். அண்ட் தென் இந்த செமி குவாசி மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 4 மட்டும் என்ன அப்படின்னா செமின்னு சொல்கிறோம். இந்த இது என்ன அப்படின்னா இந்த மாடல் ஃப்ரேசஸ் இல்லை செமி ஃப்ரேசஸ் பார்த்தீங்கன்னா தே ஆர் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் த சேம் திங்ஸ் தான். பட் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா தே கம்பைன் த ஹெல்பிங் வேர்ப்ஸ் அண்ட் ப்ரிப்போசிஷன்ஸ். அதோட ஒரு ப்ரிப்போசிஷனை அட்டாச் பண்ணாதான் இது என்ன பண்ண முடியும், அதால் வந்து மீனிங்கை கொடுக்க முடியும். அதனால் இது செமி மாடல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். இந்த 4 மட்டும் ஆர் டு, டேர் டு, யூஸ்டு டு, நீடு டு, அந்த 2 ப்ரிப்போஷனோட ஆட் ஆன் ஆகி வரும். அதுதான் செமி பாசிவ் மாடல்ஸ். இப்போ ஹி கேன் டிரைவ் அ கார், இதோட ஒரிஜினல் மீனிங் என்ன, அவரால் கார் ஓட்ட முடியும். ஹி கேன் டிரைவ் அ கார். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஹி கான் டிரைவ் த கார் அப்படின்னு நான் சொன்னேன்னா பண்ண முடியாது, அவருக்கு எபிலிட்டி இருக்கா இல்லையா. ஸோ த கேன் ஷோஸ் எபிலிட்டி. அப்போ அந்த இன்டென்ஷனை கரெக்டாக நமக்கு புரிய வைக்குதா. கேன் வந்து அந்த எபிலிட்டியை வந்து நமக்கு சொல்லுது, அவங்களால முடியுமா முடியாதா. த ரிச் ஷுட் ஹெல்ப் த புவர். இந்த இடத்துல இந்த ஷுட் என்ன நமக்கு புரிய வைக்குது, ஷுட் யாரு, ரிச். ஹூஎவர் தே ஹாவ் த என்ன சொல்றது, அவங்க தேவைக்கு அதிகமான
ரிசோர்ஸஸ் இருக்கும் போது அதில் அதோட பேசிக்கோட இல்லாத புவருக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்கிறதுன்னா மாரல் ஆப்ளிகேஷன். அது அவங்களோட கடமை. இப்போ ஜனநாயக கடமை ஓட்டு போடுறதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது வந்து போடலைன்னா இப்போ நம்மளை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்க முடியுமா? அப்படி இல்லை. தட் இஸ் அவர் மாரல் டியூட்டி டு ஓட் ஃபார் நம்மளை யார் வந்து நம்மளை ஆளணும் அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுக்கணும். அப்படின்னா அப்புறம் அந்த 5 வருஷம் நீங்கள் போய் ஒரு கேள்வியை கேட்கலாமா? ஓட்டை வந்து போடவே முடியாத நம்ம போய் ஒரு கவர்மெண்ட்டை கொஷின் பண்ணுங்கிறது அஸ் அ சிட்டிசனாக நம்மளோட மாரல் ஆப்ளிகேஷன் ஒரு ஓட்டு போடுறது. அதை நீங்கள் வந்து பண்ணணும். அந்த மாதிரி இடத்துல we will use should. It may rain today. மே அப்படின்னா மேங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் நாட் என்ன சொல்கிறது கம்பல்சரி அது நடக்குங்கிற மீனிங் இல்லை. மே பாசிபிலிட்டி. ஏன்னா இப்போ நம்ம வந்து இந்த ஸ்கை வி ஆர் லுக்கிங் ரொம்ப டார்க் கிளவுட்ஸை வி ஆர் சீயிங் அரவுண்ட் ஆர் ஏரியா அப்படின்னா வாட் ஆப்வியஸ்லி சயின்டிஃபிக்காக நம்ம என்ன பண்ணுவோம், டார்க் கிளவுட்ஸ் வரும்போது ஆப்வியஸாக நமக்கு ரெயின் வரத்துக்கான பாசிபிலிட்டி இருக்குது இல்லையா. ஸோ அதை கெஸ் பண்ணி இட் மே ரெயின். அப்போ இந்த மே அந்த இடத்துல என்ன பண்ணுது, பாசிபிலிட்டியை மென்ஷன் பண்ணுது. இப்போது இந்த வேர்ட்ஸ் எல்லாம் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த கேனு ஷுட்டு மேனு இந்த 3 இடத்துலையும் வந்தது இல்லையா. இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஆக்சிலரி வேர்ப்ஸ் விச் இண்டிகேட்டிங் த intention of the particular sentence. And drive, help, rain இதெல்லாம் யாரு மெயின் நியூஸ். அந்த இடத்துல என்ன நடக்குதுங்கிறது ஒரிஜினலாக டிரைவிங் காரை டிரைவ் பண்ணுறது தான் அந்த மெயின் திங்காக இருந்துச்சு. ஹெல்ப் பண்ணுறது தான் அந்த விஷயமா சொல்ல மெயின் விஷயம். மழை பெய்யுறது மெயின் விஷயம். பட் அது எக்ஸாக்டாக அந்த ட்ரூ இன்டென்ஷனை சொல்கிறதுக்கு we are adding the modal auxiliaries. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா they are main verbs. அண்ட் கேன் ஷுட் அண்ட் மே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெல்பிங் வெர்ப்ஸ். என்ன மென்ஷன் பண்ணது, டினோட் த மூட்ஸ் எக்ஸ்பிரஷன் ஆர் கன்செப்ஷன் ஆஃப் த மைண்ட். அவங்க திங்க் பண்ணுற கரெக்டான இன்டென்ஷனை நமக்கு தெரியப்படுத்துது. இந்த இடத்துல ஒரு 3 வேர்டை நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். கேன் ஷுட் மேலே என்ன பண்ணுச்சு, எபிலிட்டி, மாரல் ஆப்ளிகேஷன், பாசிபிலிட்டியை நமக்கு வந்து சொல்லுது. ஸோ இதை வந்து ஹவு டு யூஸ் அப்படின்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த வேர்ட்ஸ் எல்லாம் என்னென்னா நிறைய ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்குது நமக்கு. அப்போது எல்லா ஸ்டாண்டர்டில் இருக்க டெஃபினேஷனும் இங்கே வந்திருக்கும். அதுதான் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஏன்னா எல்லாத்துலேயும் இப்போ டிஸ்கிரிப்டிவாகவும் நமக்கு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு சொன்னோம் இல்லையா. மாடல் ஆக்சிலரினா என்ன, இஸ் எ ஸ்பெஷல் ஆக்சிலரி used to denote particular mood or expression of the subject. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படியே ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம போடுறதுக்காக ஸ்டேட்மெண்ட் கொஷின் இப்போவே நமக்கு இன்ஃபினிட்டி ஜெரண்ட்ல இருக்குது, நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதனால் இந்த மாதிரி டெஃபினேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். அது ரிப்பீட்டட் கிடையாது. ஏன் இல்லைன்னா நிறைய ஸ்டாண்டர்டில் இருக்கும் போது அதை மிஸ் பண்ணாமல் அந்த டெஃபினேஷனை போட்டு வச்சுருக்கோம். நவ் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சம் இம்பாசிபிலிட்டியை வந்து மென்ஷன் பண்ண என்ன யூஸ் பண்ணுவோன்னா காண்ட் இல்லை கேனாட். அது வந்து பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு. தட் கான் பி ட்ரூ, அது உண்மையாக இருக்க வாய்ப்பே இல்லை. யூ கேனாட் பி சீரியஸ், நீங்கள் சீரியஸாக இதை பண்ணலை, ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு டேஞ்சரான திங்காக இருக்கும். அதை சொல்லும் போது யூ கேனாட் பி சீரியஸ், நீங்கள் சீரியஸாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஸோ இந்த மாதிரி பாசிபிள் நடக்கவே இல்லை நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிற விஷயங்களுக்கு வி யூஸ் காண்ட் ஆர் கேனாட். அண்ட் ப்ராபபிலிட்டி இந்த மாதிரி மஸ்ட் ஷோ வென் வி ஆர் ஷுர் தட் சம்திங் இஸ் ட்ரூ அண்ட் வி ஹாவ் ரீசன்ஸ் ஃபார் அவர் பிலீஃப். என்ன அப்படின்னா ஒரு விஷயம் நடக்குதுன்னு நம்ம சொல்கிறோன்னா நம்ம ஸ்ட்ராங்காக சம் பிஹைண்ட் ரீசன்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுருப்போம். அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், இதுதான் இப்போ நடக்க போகுதுன்னு சொல்கிறதுக்கு மேஜிக்லாம் இல்லை, அதோட ப்ரீ ஃபாலோஅப் அவங்களுக்கு இருந்துன்னு இருக்கும். அது வந்து அவங்க பிலீவ் பண்ணியிருப்பாங்க. அந்த ரீசன்ஸை வச்சு பார்க்கும் போது இதுதான் ஃபேக்டாக இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ப்ராபபிலிட்டி. இட்ஸ் கெட்டிங் டார்க், இட் மஸ்ட் பி குவைட் லேட். கரெக்ட் தான் இல்லையா. இப்போ வெளில பார்க்குறோம் வித் த விண்டோ, இஃப் யூ ஆர் லுக்கிங் அவுட் சைட் இட்ஸ் டார்க் அப்படின்னா வாட் இட் மீன்ஸ் ஈவினிங் ஆகிருக்கும் இல்லை நைட் ஆகிருக்கு. அப்போ தான் வந்து ஒரு சன் செட் ஆனதுக்கு அப்புறம் தான் வி வில் ஃபைண்ட் த டார்க். அப்போது டார்க்காக இருக்குன்னா ஆப்வியஸ் என்ன, லேட் நைட் ஆகிடுச்சு. அப்போ இந்த ரீசனை வச்சு ஒரு விஷயம் சொல்கிறோம். யூ ஹாவன்ட் ஈட்டன் ஆல் டே, யூ மஸ்ட் பி ஹங்க்ரி.
இப்போ இங்கே மஸ்ட்டை நான் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன், அவங்க பசியாக தான் இருப்பாங்க கண்டிப்பான்னு நம்ம சொல்கிறோம். எப்படி கண்டிப்பாக இருப்பாங்கன்னா, காலையிலேருந்து அவங்க சாப்பிடல, அப்போ ஹியூமன் திங் இல்லையா, ஹியூமன் காலையில் சாப்பிடாம இருக்காங்க அப்படின்னா ஆப்வியஸாக அவங்களுக்கு வந்து பசி ஏற்பட்டிருக்கும். அப்போது ப்ராபபிலிட்டியில் நம்ம சொல்கிறதுக்கு we will be using modal must. permission கேட்குறோம், we use can to ask for permission. இல்லை சில விதம் ஒரு விஷயத்தை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறது. Can I ask a question please? Can we go home now? Could I ask a question please? Could we go home now? Could is இப்போ could பார்த்தீங்கன்னா எந்த இடம்னா more formal and polite than can. நம்ம பொதுவாக can, could you please let me do this அப்படின்னு நல்ல ரெக்வஸ்ட்டாக போயிடுது. ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கும் போது கொடுத்துருவாங்க அம்மா அப்படின்னு நம்ம அப்படி கேட்கலாம். இப்போ அந்த மாதிரி ரொம்ப அது ஒரு அதாவது குட் வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஃபார்மல் அண்ட் பொலைட்டாக இருக்குது எப்படி கேனை கம்பேர் பண்ணும் போது. ஸோ அந்த பிளேஸில் இருக்கிற மீனிங் பார்த்துட்டு நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லைன்னா ரெக்வஸ்ட் நம்ம வந்து கொடுக்கும் போது வி யூஸ் could you, would you as polite ways of telling or asking someone to do something. பொலைட்டாக ரொம்ப கெஞ்சி கேட்டோம்னா விட்டுருவாங்க, கொடுத்துருவாங்க, அடிக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து பண்ணோம் இல்லையா, அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா could you, would you. ரொம்ப பொலைட்டாக இருக்கும். தென் ஓகே, ஸோ மாடல் வேர்ப்ஸ் நம்ம வந்து பார்ப்போம். சிம்பிளாக நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த டேபிளில் நீங்கள் ஒரு நல்ல ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. ஸோ இதை கண்டிப்பாக மெமரி பண்ணி எழுதி பார்த்துருங்க. கீழே இருக்க டேபிளில் எக்ஸாம்பிளோடு கொடுத்துருக்கு, வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. எக்ஸாம்பிள் நீங்கள் படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கட்டும், ஆனால் நீங்கள் மெமரி பண்ணி இதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு 2 ஸ்டாண்டர்டில் ஜஸ்ட் இதை கொடுத்துருப்பாங்க. இன்னொரு இதில் வந்து என்ன அப்படின்னா இதில் மோரோவர் நம்ம எஸ்சிஆர்டி புக்ஸ்லேயே நமக்கு நிறைய இருக்குது. ஸோ இப்போ கேன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்தோம் எபிலிட்டியை இல்லை ரெக்வஸ்ட்டை வந்து நம்ம மென்ஷன் பண்ணோம். ஸோ ரெக்வஸ்ட்னா கேன் யூ வெயிட் அ மொமெண்ட் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அது ரெக்வஸ்ட் தான் இல்லையா. ஸோ இந்த 2 பிளேசஸில் நம்ம கேன் யூஸ் பண்ணிக்கலாம். மே பெர்மிஷனோ இல்லை ஃப்யூச்சர் பாசிபிலிட்டி, மேயே கம் இன், இட் மே ரெயின் டுடே, ஃப்யூச்சர் பாசிபிலிட்டி மழை பெய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இல்லை பெர்மிஷன் கேட்கறதுக்கு மேயே கம் இன். மஸ்ட்டு பார்த்தோம், யூ மஸ்ட், ரிச் மஸ்ட் ஹெல்ப் த புவர் அப்படின்னா அந்த மாரல் ஆப்ளிகேஷன். ஸோ அந்த பிளேசஸில் நெசசிட்டியாக இருக்கிற இடங்கள்ல மஸ்ட் யூஸ் பண்ணுறோம். ஷல் பார்த்தீங்கன்னா ஷல் ஐ பிரிங் இட் டுமாரோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம ஒரு ஆஃபர் பண்ணுறோம். இல்லை ஷல் ஐ கெட் யூ சம் வாட்டர், நான் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வரவா, ஆஃபர் பண்ணுறது, சஜஷன் கொடுக்கறதுக்கு. ஸோ இந்த மாதிரி பிளேஸில் என்ன அப்படின்னா ஷல் ஐ கேரி யுவர் பேக் அப்படின்னு கேட்டிருக்கோம். வில் பார்த்தீங்க அப்படின்னா வில்லிங்னஸ், சர்டைனிட்டி இல்லைன்னா ப்ராமிஸ். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல வந்து ஒருத்தவங்க யாருக்கா ஹெல்ப் பண்ணணும், யாராவது கொஞ்சம் வாங்கன்னு கூப்பிட்றோம், ஐ வில் அப்படின்னு நான் பண்ணுறேன், ஐ வில் அப்படின்னு சொல்கிறோம்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட வில்லிங்னஸை நம்ம தெரியப்படுத்துகிறோம். சர்டைனிட்டி இல்லை ப்ராமிஸ் அந்த மொமெண்ட்டில் எடுக்கிற இப்போ வந்து நம்ம அதை வந்து ப்ரீ பிளான் பண்ணியிருக்க மாட்டோம், அந்த பிளேஸில் அது தேவைப்படுது, நான் போய் நம்ம பண்ணலாம். அந்த மாதிரியான ஸ்பான்டேனியஸ் டெசிஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம், வில்லை யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் ஆல்சோ ப்ரெடிக்ஷன்ஸ், அசம்ஷன்ஸ், ஐ திங்க் இட் வில் ரெயின் ஆன் ஃப்ரைடே. இது எப்படின்னா ஃபேக்ட் எல்லாம் பேஸ் பண்ணி கிடையாது, ஒரு ப்ரெடிக்ஷன் இல்லை அசம்ஷன் மாதிரி. ஃப்ரைடே அன்னைக்கு நான் மழை பெய்யும்னு சொல்கிறது ஒரு மிகப்பெரிய அசம்ஷன். பட் ஸ்டில் என்ன அப்படின்னா ரெய்னி டேயாக இருக்குது, அந்த வீக்கே மழை பெஞ்சிட்ருக்கு, அப்போ என்ன பண்ணலாம், ஃப்ரைடேயும் மழையாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ப்ரெடிக்ஷனல் அசம்ஷன். பட் இட்ஸ் நாட் பேஸ்ட் ஆன் மச் ஆஃப் என்ன சொல்கிறது ப்ராமினன்ட் ஃபேக்டாக அங்கே இல்லை, ரீசன் கிடையாது அந்த இடத்துல. அப்போ வுட் அடுத்து, ஸோ விஷ் இல்லைன்னா ரெக்வஸ்ட் பண்ணுறோம். வுட் யூ ஷட் த டோர் ப்ளீஸ், நம்ம ஒரு ரெக்வஸ்ட்டை வைக்கிறோம். மெயின் இதில் வந்து இதையும் ஞாபகம் வச்சுக்கணும், ஹேபிட்ஸ் இன் த பாஸ்ட். சம்டைம்ஸ் ஹி வுட் பிரிங் மீ சம் ஃப்ளவர்ஸ். பாஸ்டில் சம்டைம்ஸ் அவர் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து எனக்கு எடுத்துகிட்டு வருவார் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் ஆட் டு பார்த்தீங்க அப்படின்னா
டியூட்டி, மாரல் ஆப்ளிகேஷன், நெசசிட்டி. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு கடமை, டியூட்டின்னு சொல்லுவோம் இல்லையா. யூ ஆட் டு சப்மிட் யுவர் அசைன்மெண்ட் ஆன் டைம். ஒரு ஸ்டூடெண்ட்னா டீச்சர்ஸும் அவங்க சொல்கிற அந்த கமாண்ட்ஸை ஒபே பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்மளோட டியூட்டி. யூ ஆட் டு அசைன்மெண்ட்டை ஆன் டைமில் சப்மிட் பண்ண வேண்டியது ஒரு ஸ்டூடெண்ட்டோட டியூட்டி. வி ஆட் டு ஹெல்ப் த நீடி. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு நீடு தேவைப்படுறவங்களுக்கு போய் ஒரு உதவியை நம்ம பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு மாரல் ஆப்ளிகேஷன். நெசசிட்டி, வி ஆட் டு ஹையர் சம் ஃபர்னிச்சர் ஃபார் த பார்ட்டி. இந்த இடத்துல நெசசிட்டினா என்ன மென்ஷன் பண்ணுதுன்னா, இப்போ ஒரு பார்ட்டி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணுறோம், அப்போ எல்லாரும் வந்தாங்கன்னா சிம்பிளான ஒரு ஃபஸ்ட்டு திங் என்ன, வந்தாங்கன்னா தே ஹாவ் டு பி சீட்டட் இல்லையா, அதுக்கான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு கண்டிப்பாக சம் ஃபர்னிச்சர்ஸ் வேணும். அப்போ தான் வந்து உள்ள நுழைஞ்சதுமே நம்மளை இன்வைட் பண்ணுறோம், வாங்க உட்காருங்கன்னு சொல்கிறோம். அப்போ நெசசிட்டியாக இருக்குது அந்த இடத்துல அந்த விஷயம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஆட்டோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ்டு டு, இதுவும் ஒரு யூனிக் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ ஹேபிட்ஸ் இன் த பாஸ்ட், ஐ யூஸ் டு டூ திஸ், நான் முன்னாடிலாம் அதை பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி. மை கிராண்ட் மதர் யூஸ் டு வாக் ஃபார் லாங் ஹார்ஸ் வென் ஹி வாஸ் யங். கிராண்ட் ஃபாதர் அவர் எங்கே இருந்தப்ப ஹி யூஸ் டு வாக் ஃபார் லாங் ஹார்ஸ், ஒரு 1 hour 2 hours நடந்துகிட்டே இருப்பாங்க கிராண்ட் ஃபாதர் அவங்க வந்து எங்கே இருந்தப்போ. பட் அதெல்லாம் என்ன, பாஸ்ட் ஹேபிட்ஸ். நீட் டு, நீடு டு அப்படின்னாலே நமக்கு தெரியுது, நீடு, நெசசிட்டி, போத் மாரல் ஆப்ளிகேஷன். ஐ நீட் டு பை அ பேக்கெட் ஆஃப் மில்க். ஸோ வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா எப்போயுமே நம்ம ஃப்ரிட்ஜில் நைட்டாக இருந்தாலுமே ஸ்டோரேஜில் இருக்கும், எப்போ வேணால் குழந்தைக்கு நம்ம வந்து அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா ஐ நீட் டு பை. அப்போ ஒரு நெசசிட்டியாக இருக்குது அந்த விஷயம். கண்டிப்பாக ஒரு ரெகுலர் டேஸில் அதெல்லாம் இருந்தால் அப்போ அதை வந்து நீட் டுன்னு யூஸ் பண்ணலாம். வி நீட் டு கீப் our என்விரான்மெண்ட் க்ளீன். கண்டிப்பாக இது வந்து ஒரு மாரல் ஆப்ளிகேஷன். நம்ம என்விரான்மெண்ட், நம்ம இருக்கிற என்விரான்மெண்ட்டை நம்ம க்ளீனாக வச்சுக்கிறது நமக்கும் நல்லது, நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்லது. டேர் பார்த்தாலே நமக்கு தெரியும், போல்டாக வந்து ஹவு டேர் யூ டூ திஸ் அப்படின்னு சொல்லுவோம், எவ்வளோ தைரியம் இருந்தால் பண்ணியிருப்பேன். போல்ட்னஸ், ஐ டேர் நாட் கோ அவுட் இன் த டார்க். இந்த மாதிரி இருக்க வேண்டியது, டார்க்கில் வெளில போகிறதுக்கு நான் பயப்படுவேன், டேர் நாட். இல்லை சேலஞ்ச், ஹவு டேர் யூ என்டர் மை ரூம், இவ்வளோ தைரியம் தான் நீ பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு டேர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ தீஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடல்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. பட் இது மெமரியாக கண்டிப்பாக இருக்கணும் உங்களுக்கு. அப்போ தான் கரெக்டான இன்டென்ஷனோட எந்த இடத்துல நம்ம அந்த எந்த மாடல் வெர்பை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். ஸோ மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும், படிச்சுட்டு நீங்கள் போட்டு பாருங்கள், பிஓக்கு சால்வ் பண்ணிடலாம். Which of the following sentences uses both the main verb and an auxiliary verb? Okay. So main verb and auxiliary verb ரெண்டையுமே யூஸ் பண்ணியிருக்க சென்டென்ஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப டைரக்டான ஒரு சிம்பிள் கொஷின். She dances beautifully. முதல்ல வர்பெல்லாம் வந்து அண்டர்லைன் பண்ணுங்க. முதல்ல உங்களுக்கு தெரியணும் வேர்பெல்லாம். டான்சஸ், ஆர், சிங்கிங், ரீட்ஸ், ஈட், இதெல்லாம் தான் வந்து வர்பு. பார்த்தாலே தெரியுது. இப்போ வந்து மெயின் வர்பு, இங்கே வந்து மெயின் வர்பு இதெல்லாம் டான்ஸ் பண்ணுறோம், சிங், ரீடிங், ஈட்டிங், மெயின் வர்பு. அப்போ இந்த இடத்துல மட்டும்தான் என்ன இருக்குது, ஆக்சிலரி வர்ப் இருக்குது. பி ஃபார்ம் வர்ப்ஸ்லாம் ஆக்சிலரி ஆம், இஸ், ஆர், வாஸ் வரும் இல்லையா. அப்போது தே ஆர் சிங்கிங் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக ரெண்டு இருக்கிற ஒரே சென்டென்ஸ் இது மட்டும்தான். அது டைரக்டான ஒரு சிம்பிள் கொஷின். பட் குரூப் 4 தான் கேட்டாங்க. குரூப் 2 ஸ்பெசிஃபிக்காக டிஃப்ரென்ஷியேட் பண்ணல, டுகெதர் வித் த டென்ஸாக தான் நமக்கு கொஷின் இருந்தது. பட் நமக்கு அந்த லிஸ்ட்டு படிச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு அவ்வளோதான். ஜஸ்ட் லைக் தட் போட்டுட்டு நெக்ஸ்ட் கொஷின் நம்ம போயிட்டு இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் வெர்ப்ஸ். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாப்பிக்கு. என்ன அப்படின்னா ஒரு பேசிக் டிஃப்ரென்ஸ் தான் ரெண்டுக்கும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இஃப் யூ ஃபார்ம் அ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் அ verb சிம்பிளி பை ஆடிங் இடி இல்லைன்னா டி. இப்போ எல்லா வேர்புக்கும் ஃபஸ்ட்டு ஃபார்ம்னு இருக்கும், அதுதான் பேசிக் ஃபார்ம் ஆஃப் த verb.
அதை நம்ம என்ன பண்ணுவோம், பாஸ்ட் டென்ஸும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா, 3 ஃபார்ம்ஸ். ஓகே, அடுத்த 2 அந்த ஃபார்ம்ஸை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணும்போது சேஞ்ச் பண்ணுறதுக்கு நமக்கு இடி இல்லை டி ஆட் பண்ணாலே அது பாஸ்ட் டென்ஸாக மாறிடுச்சுன்னா அது வந்து ரெகுலர் verb. அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணல, டிஇடி போட்டால் மட்டும் அங்கே வந்து பாஸ்ட் டென்ஸாக அது மாறலை, அந்த பேட்டர்னில் இல்லைன்னா தட் இஸ் அ irregular verb. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா we all use regular verbs every day but we probably don't even notice them. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வேர்பில் இங்கே 2 வேர்ப் இருக்குது பாருங்கள், யூஸ், நோட்டீஸ். யூஸை பாஸ்ட் டென்ஸாக மாற்றணும், நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ்டு இல்லையா. இப்போ இங்கே என்ன ஆட் ஆயிருக்கு, யூஸோட ஒரு டிஏ போட்டானா என்ன ஆயிடுச்சு, பாஸ்ட் டென்ஸாக மாறிடுச்சு. அடுத்து அங்கே நோட்டீஸ் இருக்குது, நோட்டீஸோட நான் இங்கே வந்து ஒரு டி ஆட் பண்ணுறேன், நோட்டீஸ்ட். டி ஆட் பண்ண என்ன ஆயிடுச்சு, பாஸ்ட் டென்ஸ் ஆயிடுச்சு. அப்போது இந்த மாதிரி இடியோ இல்லை டியோ ஆட் பண்ணணும்னா அது சேஞ்ச் ஆனிச்சுன்னா ரெகுலர் verb. பார்த்தீங்கன்னா we honor our ancestors. நான் 3 ஃபார்மையும் உங்களுக்கு காமிக்கிறேன். honor, honored. இந்த இடத்துல என்ன இருக்குது, இடி ஆட் ஆயிருக்கு, honored. பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னால என்ன வரணும், பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு had ஆட் பண்ணிடுவோம். we had honored our ancestors every year. ஸோ இந்த மாதிரி நம்ம டியோ இல்லை இடியோ ஆட் பண்ணுறோம். ஹியர் அகைன் ஐ யூஸ் அ பென்சில், ஐ யூஸ்ட் அ பென்சில். I noticed the trees, I noticed the trees. So this is nothing but the regular verbs. ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஆனால் என்ன தெரிஞ்சிருக்கணும்னா உங்களுக்கு 3 ஃபார்ம்ஸ் லிஸ்ட்டு இப்போ இங்கே இருக்கு இல்லையா, அந்த ஃபார்ம் ஆஃப் verb எல்லாம் நீங்கள் படிச்சிருக்கணும். எது பாஸ்ட் டென்ஸ்னு உங்களுக்கு மேலே தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா இட்ஸ் ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் போட்டு போயிடலாம். இப்போ சம் ரெகுலர் verbs பாருங்கள், வாக்குடு, லாஃப்டு, ஜம்ப்டு, டாக்குடு, லுக்குடு எல்லாமே இடி இல்லை டி ஆட் ஆகிருக்கும். அக்ரீடு, லிசன்டு, டான்ஸ்டு, வண்டர்டு, விஷுடு, ஃபோன்டு, டைப்டு, ட்ராப்டு, ட்வில்டு, ஸ்மைல்டு. ஸோ இந்த மாதிரியான இடி டி verbs. ஸோ சம் ரெகுலர் verbs உங்களுக்கு லிஸ்ட்டு தான் இருக்கும். இப்போ இதில் நம்ம வந்து என்னென்னா எந்த பேட்டர்னில் அது பாஸ்ட் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சேஞ்ச் ஆகுது, இவ்வளோதான் நம்ம நடத்துகிற விஷயம். நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் வேர்ட் லிஸ்ட்டு. அந்த லிஸ்ட்டில் எத்தனை வந்து நம்ம வந்து டியா இடி போட்டால் எப்படி சேஞ்ச் ஆகுதுங்கிறது தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெகுலர் வேர்ப்ஸில் என்னென்னலாம் வருது, லவ், ஒபே, வாட்ச், ஆக்ட், என்ஜாய், எந்த லிஸ்ட்டு எந்த வேர்ப்ஸ் எல்லாம் இடிடி வருதுங்கிறத லிஸ்ட்டையாவது நீங்கள் ரீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வாக், ப்ளே, டான்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரியான லிஸ்ட்டு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அந்த லிஸ்ட்டை இந்த லிஸ்ட்டை ஃபுல்லாக ரீட் பண்ணுறதுக்கான காரணம் இந்த இப்போ இங்கேயே வந்துடுச்சு. ஸோ பிவைக்யூவில் இருக்கிற ஒரு வர்பு தான் அது. இர்ரெகுலர் வர்புன்னு சொன்னோம், இந்த பேட்டர்ன்லே வராதுன்னு சொன்னோம். அப்போ எப்படி வரும் அது அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளைங்கிற ஒரு வர்பு இருக்குது இங்கே, ஃப்ளை. அடுத்ததில் இப்போ இது இஓ இடி டிஓ இடியோ மாற்றினா அது சேஞ்ச் ஆகாது. ஃப்ளை, ஃப்ளூ, ஃப்ளோன் டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. பார்த்தீங்கன்னா இப்போ ஈட்டு, நம்ம ஈட் பார்த்தோம் இல்லையா, ஈஸியாக இந்த ஈட்டு, ஏட், ஈட்டன். இங்கே ஏதாவது டிஇடியாக இருக்கா பாருங்கள், இது டோட்டலாக இஏடின்னு இருக்குது, ஏடின்னு ஆகிடுது, இஏடி இஎன் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணாமல் வித்தியாசமாக வரும், அதெல்லாம் இர்ரெகுலர் verbs. We will fly from New York, we flew from New York. வந்தோம், we had flown from New York. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் had வந்துடுச்சுன்னா. ஸோ இந்த மாதிரியான இர்ரெகுலர் பேட்டர்ன்டு வேர்ப்ஸை தான் நம்ம வந்து இந்த வேர்ப் ஃபார்மில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அந்த மாதிரியான வேர்ப்ஸ் என்னென்ன அதை நீங்கள் வந்து லிஸ்ட்டை வந்து ரீட் பண்ணிடணும். ஃபால் என்னது, ஃபால், ஃபெல், ஃபாலன், சூஸ், சோஸ், சோசன், ட்ரா, ட்ரூ, ட்ரான், பிரேக், ப்ரோக், பிரேக்கன், சிங், சாங், சங். ஸோ இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன அப்படின்னா இர்ரெகுலர் வேர்ப்ஸ். அந்த லிஸ்ட்டை நீங்கள் ரீட் பண்ணுங்கள். ரன், ரைட், கோ, சிங், பி, பிகம், பிகின். ஸோ அந்த ஹோல் லிஸ்ட்.
லிஸ்ட்டுன்னு நான் சொல்கிற இடங்கள்ல நீங்கள் தான் வந்து ஒர்க் பண்ணணும். அந்த லிஸ்ட்டை நீங்கள் ரெகுலராக ரிவிஷன் பண்ணிகிட்டு இருந்தால் போதும். மெமரி பண்ணணும்லாம் நினைக்கவே வேண்டியதில்லை. இப்போ ரூல்ஸ்ன்னு நான் சொல்கிறேன் இல்லையா, அந்த இடத்துல மெமரின்னு சொல்லுவேன். இந்த மாதிரி விஷயம் சொல்லும் போது ரிவிஷன் பண்ணுங்கள். ரிப்பீட்டட் ரிவிஷன் பண்ணாலே நமக்கு ஃபெமிலியர் ஆகிடும். ஏன்னா பிக்சராக நமக்கு மெமரி வந்து ஸ்டோர் ஆகிடும். ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அந்த இடத்துல இப்போ ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது, அந்த பஸ் ஸ்டாப்பில் ஒரு நேம் போர்டு இருக்குது. ரெகுலராக அந்த பஸ் ஸ்டாப் போகிறோம், அந்த நேம் போர்டை பார்க்குறோம். திரும்ப நம்ம அந்த நேம் போர்டை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எதாவது பண்ணணும்னா தேவைப்படாது. அதை நிமிர்ந்து பார்த்தா அந்த நேம் போர்டில் என்ன இருக்கணும், அந்த பிக்சர் வந்து மெமரியாக நமக்கு ஸ்டோர் ஆகிடும். அதே தான் நம்மளோட படிப்புக்கும். திரும்ப திரும்ப என்னென்னா புக்கு நம்ம வாங்குகிறோன்னு சொல்கிறோம். புக்கு இப்போ அந்த பிளேஸில் அந்த இடத்துல அந்த கொஷின் இருக்கும், அந்த இது இருக்கும். அதையே நீங்கள் ரிப்பீட்டடாக எந்த இடத்துல இப்போ உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கில் ஏதோ ஒன்று படிக்கிறீங்கன்னா அதே ஹேண்ட் ரைட்டிங்கில் அந்த நோட்டையே தான் நீங்கள் என்ன பண்ணணும், திரும்ப திரும்ப வேறு தடவை மாற்றி எழுதுறது. வேறு எக்ஸாம்பிள் போட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுக்காது மூளை. எல்லா இடத்துலையும் ஸ்கேட்டர்டாக இருக்கும், கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஆனால் ஒரே இடத்துல நீங்கள் படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது மெமரி நல்லாயிருக்கும். ஸோ இந்த லிஸ்ட்டை நீங்கள் தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா படிச்சுக்கணும். சம் PYQs போல் பண்ணியிருக்கு. வெரி இம்பார்ட்டன்ட் திங். ரொம்ப குட்டி குட்டி விஷயம் தான், ஆனால் அது இம்பார்ட்டண்ட்டான PDF இது. அந்த வர்போட 3 ஃபார்ம்ஸ் தெரிஞ்சிருக்க வேண்டியது வெரி இம்பார்ட்டன்ட். ஃபில் இன் த PYQ தான் நமக்கு. ஃபில் இன் வித் த கரெக்ட் ரெகுலர் வர்புன்னு கேட்டிருந்தாங்க. நமக்கு ரெகுலர் வர்புனா என்ன அர்த்தம்? ED இல்லைன்னா D ஆட் பண்ண வர்பை தான் என்னன்னு சொல்லுவோம், ரெகுலர் வர்ப். அப்படி இருக்கிற ஒரே வர்பு என்ன, விசிட்டட் தான். நீங்கள் படிக்கவே வேண்டாம், கொஷினை கூட என்னன்னு தெரிஞ்சிருந்தாலே என்ன அப்படின்னா போதுமானதாக இருந்தது. விசிட்டட் போத் த ஆஃபீஸர் அண்ட் த ஒர்க்கர் விசிட்டட் த அஃபெக்டட் ஏரியாஸ். அண்ட் ரிமைனிங் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ சம் ஃப்ளட்டோ ஏதோ இருந்திருக்கலாம். அந்த ஏரியாவை அஃபிஷியலாக விசிட் பண்ணுறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ்னு சொல்ல முடியும். அஃபெக்டட் ஏரியாஸுங்கிறது நம்மளோட என்ன சொல்றது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸில் வர விஷயம். ஸோ அதனால் ஃபர்கட் பண்ணலை, அவங்க சும்மா பார்க்க வெண்ட் அங்கே போனாங்கன்னு இன்ஃபர்மேஷன் கிடையாது, பார்த்தாங்கங்கிற செய்தி இல்லை. தே ஹாவ் விசிட்டட் த அஃபெக்டட் ஏரியாஸ். ஸோ அப்போ விசிட் தான் பண்ணுவாங்க. இப்போ மினிஸ்டர்ஸ் எல்லாம் போய் ஒரு அஃபெக்டட் ஏரியாஸை என்ன பண்ணுவாங்கன்னா போய் பார்ப்பாங்க, அடுத்து அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. மீனிங் வைஸும் நமக்கு இதுதான் ஃபிட்டின் ஆகும். ஸோ ரெகுலர் வர்புனா DED இருக்கணும், ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் போட்டலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஷார்ட் டாபிக், ஈஸி டாபிக் தான். ஸோ நீங்கள் வந்து அந்த வேர்ப் லிஸ்ட்டை மட்டும் நல்லா மெமரி பண்ணுங்கள். விஷிங் ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.